வசனத்தை வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். உண்மை நான் பேசினதை போலதான், நம்ம சகோதரனை நியாயமாய் கோபித்துக் கொண்டா பரவாயில்ல, நம்முடைய கோபத்துல நியாயம் இருந்தால், நம்முடைய கடிந்து கொள்ளுதல்ல நியாயம் இருந்தால் பரவாயில்ல. ஆனா வேதம் சொல்லுகிறது, நியாயம் இல்லாம நம்முடைய கோபம் பாத்தீங்கன்னா காணப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டு அது நிமித்தமாக நம்முடைய சகோதரனோ சகோதரியோ அவங்க பாதிக்கப்பட்டார் என்று சொன்னால் அது பாவம். நம்மளை நியாய தீர்ப்புக்கு முன்பாக அது ஏதுவாக நிறுத்துகிற காரியமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அநேக நேரங்கள் நம்ம இப்படிதான் நினைப்போம், என்னுடைய கோபம் நியாயம் அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். ஆனா அந்த கோபத்துல நியாயம் இல்லை அப்படின்னு சொன்னா அது நியாய தீர்ப்புக்கு ஏதுவான காரியமாக இருக்கிறது. ஆனபடினால ஜாக்கிரதையாக நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியதான ஒரு காரியம் என்ன, மூட் ஸ்விங்கு காணப்படும் போது, நார்மலா இல்லாம அந்த நேரத்துல கொஞ்சம் நம்முடைய மூடு கொஞ்சம் அப்படி மாறும்போது ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். சரி, மனநிலை மாறும் நேரங்களில உங்கள் உணர்ச்சிகளை, இது மெயினா எமோஷன் சம்பந்தமானது, அதாவது உணர்ச்சிகள், நம்முடைய உணர்ச்சிகளை நம்ம மேற்கொள்ள அல்லது உணர்ச்சிகள் நம்மை ஆளுகை செய்யாமல் இருக்க சில ஆலோசனைகள். The word of God provides guidance on managing our thoughts and emotions.